சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது. செல் தன்னைத்தானே எடை போட்டு சொல்கிறான் பாருங்க, என் சொல்லே புதுசுடா. இது மாதிரி சொல்ல எங்கேயாவது ஏன் சார் அக்னி குஞ்சுன்னு ஒரு சொல் இருக்கா? அதுக்கு முன்னாடி எவன் கையாண்டா? இது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிர்தனம்ங்கிற வார்த்தை அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயா படிச்சிருக்கீங்களா? நர்தனம்னு ஒரு சொல் இருக்கு தமிழில், தெரியுமா? சமஸ்கிருதத்தில், தமிழ் இல்லை அது. நர்தனம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நிர்தியம்னு ஒரு சொல் இருக்கு சமஸ்கிருதத்தில். நிர்தியம்னு ஒரு சொல் இருக்கு, நர்தனம்ன்ற சொல் இருக்கு. இந்த ரெண்டு சொல்லையுமே எங்க பயன்படுத்தணும் தெரியாம பல பேர் பயன்படுத்துவாங்க. நீங்க நர்தனம் என்பது ஆண் ஆடுவது, காளிங்க நர்தனம் கண்ணன் ஆடியது. நர்தனம் என்பது ஆண்கள் ஆடுவது, நிர்த்தியம் என்பது பெண்கள் ஆடுவது. அப்போ சமஸ்கிருதத்தில் ரெண்டு வார்த்தை இருக்கு, நர்தனம்னு ஒரு சொல் இருக்கு, நிர்த்தியம்னு ஒரு சொல் இருக்கு. பாரதி ஒரு சொல் போட்டான் தெரியுங்களா? என்ன? நெற்றி ஒற்றை கண்ணனோடு நிர்தனம் செய்வாய். அது அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. நர்தனம் உண்டு, நிர்த்தியம் உண்டு. முதலா பாரதி ஒரு சொல்ல உருவாக்குறா. என்ன? நெற்றி ஒற்றை கண்ணனோடு நிர்தனம் செய்வாய். ஏன் அப்படி போட்ட? ஆடுறது காளி, நல்ல கவனிங்க. ஆடுறது காளி. யாருக்கு போட்டியா ஆடுறா? சிவனுக்கு போட்டியா ஆடுறா. பொம்பளை தான் ஆடுறா, ஆம்பளைக்கு போட்டியா ஆடுறதால அது நிர்த்தியமும் இல்லை, நர்த்தனமும் இல்லை, நிர்த்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பாரதி உருவாக்கி கொடுத்தார். நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்கள், நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்கள், அந்த சொல்ல யாராவது பார்த்துருக்கோமா? இது வரைக்கும் அப்படி கனல் மணக்கும் பூக்கள்ங்கிற சொல்லாட்சி எங்கேயாவது வந்திருக்கா? பாரதி சொன்னார், போட என்ன உனக்கு எப்படி தெரிய போகுது? சொல் புதிது, சொல் புதிது, அப்புறம் பொருள் புதிது. என்ன பொருள் புதிது? நாட்டை பற்றி, தேசத்தை பற்றி, விடுதலையை பற்றி, பிஜி தீவில் துன்பப்படுறவங்களை பற்றி, கரும்பு தோட்டத்தில் அழறவங்களை பற்றி எவன் பாடினா இந்த நாட்டில்? பொருள் புதிது. இந்த சப்ஜெக்ட் மேட்டரே உங்களுக்கு தெரியாது. பொருள் புதிது, சொல் புதிது, பொருள் புதிது. தூக்கி சாப்பிட்டா மூணாவது வார்த்தை சுவை புதிது. ஏற்கனவே டேஸ்ட் தெரிஞ்சிருந்தா தானே நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். சில பேருக்கு ஒரு புது டிஷ் கொடுத்தா அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருப்பான். இது நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியாது. ஏன்? இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லை சார். சாப்பிட்டு இருந்தா தானே கம்பேர் பண்ணவே முடியும். சாப்பிட்டதே இல்லை, எதோடு சேர்க்கறதுனே தெரியல, இது என்னன்னு சேர்க்கறது தெரியவே இல்லை, அப்படியே தகச்சு போய் உட்காந்துருப்பான். அப்போ சொன்னா பாரு, சுவை புதிது. நீ இது வரைக்கும் பார்த்த சுவையே இல்லாத புதிய சுவை. சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவ கவிதை, என்னாலும் அழியாத மா கவிதை என் கவிதை. என்னைக்கும் என் கவிதை அழியாதுரா. நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்களே, கொடுக்குற பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்னாலும் அழியாத மா கவிதை என் கவிதை. இதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வரி போட்டா அது இன்னும் டாப். தமிழ்நாட்டுக்கு கவியரசர் இல்லை என்னும் வசை என்னால் கழிந்தது. கவியரசர்கள் இல்லை அப்படின்ற வருத்தம் இருக்கா? நான் பிறந்து தீர்த்து வச்சுட்டோம்பா. நம்ம பேசினா அதிக பிரசங்கித்தனம்பா. அதான் பாரதியின் இயல்பு. தமிழ்நாட்டுக்கு கவியரசர் இல்லை என்னும் வசை என்னால் கழிந்தது. இதுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்றது உண்டு. பாரதி திருவனந்தபுரம் ஜூக்கு போறாரு. திருவனந்தபுரம் ஜூவில் சிங்கத்தை பார்த்தாரு. திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, இந்த சிங்கத்தை பின்பக்கம் போய் பேட் பண்ணணும், தட்டி கொடுத்து பேசணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அங்கே இருக்கிற அந்த காவலாளிகிட்ட கேட்குறாரு, நான் போய் அந்த சிங்கத்தை தொட்டு பேசலாமா? அவன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். இது வரைக்கும் அந்த எவனுக்குமே இது மாதிரிலாம் தோணுது கிடையாது. இவனுக்கு ஏன் அப்படி தோணுது? அது நீ போகாத அது விஷயம், உனக்கு ஏன் அப்படி தோணுது? அதுக்கு பாரதி சொன்னார், ஐயோ பதிலாது, சிங்கம் காட்டுக்கு ராஜா, யாம் பாட்டுக்கு ராஜா, அரசரும் அரசரும் கைகுலுக்கி பேசுவதுதானே சரியாக இருக்க முடியும். அரசரும் அரசரும் கைகுலுக்கி பேசுவதுதானே சரியாக இருக்க முடியும். வாட்ச்மேன் பார்த்தான், உன் தலைவிதி எதுன்னா இப்போ சார் செல்லமா பாரதி இதை எழுதிட்டு ஒரு வார்த்தை போட்டாங்க. செல்லமாக்கு என்ன இருந்தாலும் மனைவி இல்லையா? சிங்கத்துக்கிட்ட போய் கை கொடுக்கறதுக்கு நம்பால் போறாரு. யாரு? காட்டுக்கு ராஜா பாட்டுக்கு ராஜா. அதுக்காக சிங்கத்துக்கிட்ட போறாரு. செல்லமா பாரதி எழுதினாங்க, பகவானே சிங்கத்துக்கானும் நல்ல புத்தி கொடு. இவரை நம்மளால திருத்த முடியாது. அது ஏதோ சிங்கமா பார்த்து கொஞ்சம் நல்லா இருந்த. சிங்கத்துல ஒரு நல்ல குணம் உண்டுங்க, சாப்பிட்டுட்டா யாரையும் தொந்தரவு பண்ணாங்க. அது சாப்பிடலன்னா வெடுக்குன்னு ஏதாவது கிடைக்குமே ஒழிய, சாப்பிட்டதுக்கப்புறம் எலி அது மேலே ஏறி இறங்கி ஓடனா கூட ஒன்றுமே பண்ணாதுங்க. அது எவ்வளவோ தேவையில்லை. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வம்பே ஆரம்பிக்கிறான் இல்லையா? சிங்கம் எவ்வளோ பரவாயில்ல, சாப்பிட்டாச்சா கம்மனை போட்டு பேசாமல் போய் ஒரு வாரத்தில் உட்காந்துக்கும், வேற ஒரு பிரச்சனையும் பண்ணார். இப்போ பாரதி தன்னை நிஜமாவே அரசர் நம்புறான் பாருங்க. அது காட்டுக்கு ராஜா, யாம் பாட்டுக்கு ராஜா. எப்படி? தமிழ்நாட்டுக்கு கவியரசர் இல்லை என்னும் வசை என்னால் கழிந்தது. நான் இவ்வளவு பாரதி பற்றி சொன்னல, என்னுடைய விமர்சனம் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சில சமயத்தில் நான் நிறுத்து பார்க்குற போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் கடுமையாக தான் நிறுத்து பார்ப்பேன். இவ்வளவு பேசினா கூட பாரதிக்கு உள்ளுக்குள்ள பிறரது அங்கீகாரத்தை பற்றிய எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. நான் அங்கீகரிச்சிட்டேன், சொல் புதுசு,
பொருள் புதிது, சுவை புதிது, தமிழ்நாட்டுக்கு நான் தான் கவியரசர், என்ன சொன்னாலும் ஆழ் மனசில் நம்மளை 4 பேர் நம்மளை புரிஞ்சிக்கலையே, 4 பேர் நம்மளை இன்னும் ஏற்றுக்கலையே, இது பாரதிக்கு இருந்தது. எப்படா தெரியுதுன்னா, திறமையான புலமை எனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். இல்லாட்டி வருமா அது? திறமையான புலமை எனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு பாரதியின் ஆழ்மனதில் இருக்கு. நான் இப்போ எங்க வரேன்? தன்னம்பிக்கையை பற்றி பேசலாம், தன்னம்பிக்கை இருப்பதாக காட்டிக்கொள்ளலாம், ஓரளவு தன்னம்பிக்கையும் வெளிப்படலாம். ஆனால் முழுமையான தன்னம்பிக்கையோடு இருப்பது என்பது அவ்வளவு சுலபமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் நாட் an easy joke. சுலபமாக வந்து 4 பயிலரங்கத்தில் போய் எனக்கு கேட்டு வந்துட்டாப்புல நாம் வந்து உடனே முன்னேறு, மேலே வா, 1 கோடி சம்பாரி, எல்லாம் சும்மா. நம்ம இயல்பு, உயிரின் இயல்புன்னு ஒன்று இருக்கு, அதை மாற முடியாது. அப்போ உயிரின் இயல்பிலேயே அது வந்து சேரணும் அப்படின்னா தாய்ப்பாலில் வரணும், ஜீனில் வரணும். அப்புறம் நம்முடைய சிந்தனை போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். விடாத அதை பற்றிய சிந்தனையிலேயே போய் அதை உள்ள வாங்கி முழுமையாக மாறணும். பிறரது அங்கீகாரத்துக்கு எதிர்பாராத ஒரு வாழ்வு இருக்கு பார்த்தீங்களா, மற்றவங்க அங்கீகாரம் வேண்டாம்னு நினைக்கிறது, அது ஒரு மிக உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு பயணப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. நான் ஒரு கொஜென்ட்டாக சொல்லிட்டு வரேன்னு நினைக்க வேண்டாம், எனக்கு நினைவுக்கு வர பல பகுதிகளை அங்கேயும் இங்கேயுமா சொல்லிட்டே வரும். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்கள் நினைப்பில் இருக்கிற சில எண்ணங்களை மாற்ற முடியும்னு சொன்னால் அது நான் செய்கிற மிகப்பெரிய வேலையாக இருக்கும். ஸ்டாமினான்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நாங்கள் பேசுகிறோம், சாதாரணமாக ரூமில் இருக்கும்போது சில தலை வலிக்குதுமே, கழுத்து வலிக்குதுமே, மேடைக்கு வந்துட்டே வச்சுங்க, மற்றவங்களுக்கு அதை உண்டாக்கிட்டு தான் போவனே ஒழிய அதெல்லாம் நமக்கு அப்புறம் மறந்து போடும். அதுக்கப்புறம் கழுத்து வலியும் தெரியாது, கை வலியும் தெரியாது, அப்புறம் முடிச்சுட்டு போய் படுத்தா தான் தெரியும். அது ஏன் தெரியல? நம்ம அதில் போய் முழுசாக ஒன்றி விடுகிற போது நமக்கு பிடிச்ச விஷயம், லைஃப்பில் பிடிச்ச விஷயத்தை செய்கிற போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டாமினா, ரொம்ப எல்லை இல்லாத ஒரு பலம் வருதுன்னு நினைக்கிறோம். மன்னிச்சுக்கங்க, உண்மையாகவே நல்ல தன்னம்பிக்கையும் சுயபலமும் உடையவர்களுக்கு ஒரு டெஸ்ட் என்ன தெரியுங்களா? உங்கள் பிடித்த விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு ஏற்படுகிற பலம் நிஜத்தில் ஒரு பலம் அல்ல. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கிற போதும் உங்களால் எப்படி கையாள முடிகிறது என்பதில் தான் உங்களின் நிஜமான பலம் அடங்கியிருக்கு. தட் இஸ் a real stamina. ரியல் ஸ்டாமினா. அதை நம்ம டெவலப் பண்ணணும். அதை நம்ம மேலே ஏற்றிக்கொண்டே வந்தாதான் நாம் உண்மையான அந்த தன்னம்பிக்கையை கற்றுக்கொண்டு வெளியில் வருகிறோம், அதை நோக்கி பயணப்படுகிறோம்னு பொருள். கோயம்புத்தூரில் கங்கா நர்சிங் ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவர்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள், டாக்டர்ஸ், ஒரு அருமையான ஃபேமிலியாகும். ராஜசபாபதி அவர் ஒரு சொன்னார், அவர் ரொம்ப நுட்பமான சர்ஜரியிலெல்லாம் ரொம்ப கெட்டிக்கார், ரொம்ப நுட்பமான சர்ஜரி, 13 ஹவர்ஸ்லாம் சர்ஜரி பண்ணுவார், 13 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணுவார். அதெல்லாம் செய்யும்போது ஒரு கூட இருந்த டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, டாக்டர் உண்மையிலேயே உங்கள் ஸ்டாமினா, எது பலம், ஸ்டாமினா பெரிய விஷயம். 13 மணி நேரம் சர்ஜரி பண்ணுறீங்க. ஒரு தடவை சார் அமெரிக்கா போயிட்டு அப்படியே வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படியே நேரம் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போயிட்டார். ஏன் சர்ஜரி? அமெரிக்கா போயிட்டு வந்தோம், பயணம் அதெல்லாம் இல்லை, நேராக போனால் ஒரு பாட்டுக்கு ஆப்ரேஷன் இறங்கிட்டார், பண்ணுறார். அப்போ கூட இருந்த டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்களா, டாக்டர் உங்கள் ஸ்டாமினா பலம் இருக்கே அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவர் சொன்னார், இதெல்லாம் ஸ்டாமினாவே இல்லை. எது தெரியுமா ஸ்டாமினா? இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போன உடனே ஷாப்பிங் போகலாமோ அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்பாப்பார், போகலாமே அப்படின்னு சொன்னாதான் ரியல் ஸ்டாமினா. அங்கே தான் நம்ம பலம் உண்மையாக வெளிப்படுதுன்னு அர்த்தம். இது செய்கிற பிடிச்ச வேலை செய்கிறதுக்கு ஸ்டாமினா வேண்டியதே இல்லை. பிடிச்ச வேலையை நீங்கள் ஸ்டாமினா இல்லாமல் செஞ்சுடலாம். பிடிக்காத விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு எதிர்த்தரப்பு, அதை கையாளும் போதும் சரியான முறையில் கையாள்வது என்பது ரொம்ப பெரிய விஷயம். நான் இதை வேறு ஒரு கோணத்தை சொல்கிறேன். நம்ம தலைவனுக்கு என்ன இலக்கணம் சொல்கிறோம்? தலைவன் என்பவன் தன்னுடைய தொண்டர்களுக்கு மிகச்சரியாக வேண்டிய நன்மைகளை செய்து தன் தொண்டர்களை அரவணைத்து போகிறவன். நான் வேற டெஃபினிஷன் சொல்லட்டுமா? உன் தொண்டரிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்பதை பற்றி உன் தலைமை பண்பு தீர்மானிக்கப்படுவது இல்லை. உன் கருத்தோடு ஒத்துப்போகாதவர்களோடு நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்பதை பொறுத்துதான் நீ நிஜமான தலைவனா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிற விஷயம். நமக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயத்தை சொல்கிறா, நீ என்ன ரியாக்ட் பண்ணுற? சுத்தமாக பிடிக்காத விஷயம் அது இன்னொருத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறா, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற? அங்கே தான் தலைமை பண்பினுடைய உச்சக்கட்டம். பெருந்தலைவர் காமராஜர் சட்டமன்றத்தில் இருக்காரு, பேரறிஞர் அண்ணா ஒரு விஷயம் சொல்ல வராரு, சும்மா பேச விடாமல் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ காமராஜர் வாசனர் தன்னோட கட்சிக்காரங்களை பார்த்து ஒரு வாசனர், கொஞ்சம் சும்மா இருங்கயா, கொஞ்சம் சும்மா இருங்கயா, அவர் தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமே, கேட்க விட மாட்டேங்கிறீங்களே. தன்னோட கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க பேசுறத கேட்க விடாதபடி தொந்தரவு பண்ணுற போது காமராஜர் சொன்னார், கொஞ்சம் சும்மா இருங்க, அவர் தான் என்ன சொல்றாரு கொஞ்சம் கேட்போமே. எதிர்த்தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை கேட்கிற போதுதான் நிஜமான தலைமை என்பது உலகத்தில் வெளிப்படும்.
தன்னவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருப்பது தலைமையின் நற்பண்பு அல்ல. எதிர்த்தரப்பில் இருப்பவன் என்ன சொல்லுகிறான் என்பதை கேட்பதுதான் தலைமையின் உச்சகட்டமான பண்பு. ஏன் பிடிக்காது, ஆனா அவன் என்ன சொல்றான், என்னப்பா சொல்ற, பேஷண்ட் ஹியரிங். இது ஒரு தலைவனுக்கு தேவை. அவன் தன்னைத்தானே நிர்வாகம் பண்ணி மேலே கொண்டு வருகிற ஒரு தலைவன் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும்.